ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்க போவது கட்சிக்காரன் படத்தின் திரை விமர்சனம். நாட்டுக்குள்ள எந்த கட்சியுமே சரியில்லை. எல்லா கட்சியுமே கோடி கோடியா பணத்தை அடிக்கிறதுலே குறிக்கோளா இருக்காங்க. அதனால மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு நல்ல கட்சியா கண்டுபிடிச்சு இந்த நாட்டுக்கு அனுப்பிவிடா ஆண்டவா. அப்பாவும் பையனும் ஒரே கட்சியில இப்பதான் பாக்குறேன். தாத்தா பேரன் அப்பா மகள்னு தலைமுறையா ஒரு கட்சி குலைச்சிட்டு இருக்காங்க. எங்களை போய் பெரிய விஷயமா சொல்றீங்க? இப்ப இருக்கிற நிலைமையில ஓட்டுக்கு பணம் கொடுக்கலனா எம்ஜிஆர் இருந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு. உளுந்தூர்பேட்டை தொகுதியில கேப்டன் விஜயகாந்தா தேர்தலுக்கு செலவு பண்ணலையேன்னு தோக்க வைக்கலையா? அந்த நிலைமையில தான் இந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னைக்கு காமராஜர் கக்கன் மாதிரி மக்களை நேசிக்கிற தலைவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நான் கட்சிக்காரன். தலைப்பை பார்த்ததுமே தெரிந்திருக்கும். இது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவனுடைய கதைக்களம் என்பது. கட்சிக்காரன் படத்தில் விஜித், சரவணன், ஸ்வேதா, அப்புக்குட்டி, சிவசேனாதிபதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மதன்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யு ஐயப்பன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். விஜித் சரவணன் ஒரு கட்சியில் உறுப்பினர்னா கட்சி விசுவாசிப்பவன், தலைவரை நேசிப்பவன். கட்சி என்ன சொல்லுதோ, கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடப்பவர். தீவிர கட்சிக்காரர். எப்போவுமே ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த பதவியை ஏற்பத்தான் இருப்பாங்க. பின்னால் ஒரு 5 வருஷம் கழித்து நாம் இந்த பதவி போட்டி போடலாமே, கட்சி நமக்கு அனுமதிக்கும், மக்களும் ஆதரவாக இருக்காங்க, நம்ம சீக்கிரமாக கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கப்படலாம்ங்கிற வாய்ப்பு இருக்கும், ஆசையும் இருக்குது. அந்த அடிப்படையில் விஜய் சரவணன் நகராட்சி மன்ற தேர்தலில் உறுப்பினருக்கு போட்டியிட சீட்டு கேட்குறாரு. ஆனால் விஜய் சரவணன் ஏழை என்பதால் வேறு ஒரு கட்சியிலிருந்து கட்சி மாறி கட்சி தாவி இந்த கட்சிக்கு வந்தவருக்கு அந்த வாய்ப்பு தரப்படுகிறது. இதனால் மனம் நொந்து போகிறார் விஜய் சரவணன். வீட்டில் ஒவ்வொன்று அழுகிறார். அப்போ ஒருத்தர் சீட்டு கிடைக்கலாம் எவ்வளோ வருந்துவாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மனைவி ஸ்வேதா ஆறுதல் சொல்கிறார். அந்த கட்டங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது விஜய் சரவணன் கொஞ்சம் வயதானவர் போல தோற்றமளித்தாலும் ஆனால் கட்சிக்காரனாகவே வாழ்ந்திருக்கிறார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு படிக்க வேண்டிய பாடம். இப்போதெல்லாம் வாக்காளர்களுக்கு தேர்தலுக்கு பணம் கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. எல்லா கட்சிக்காரனும் கொடுக்குறாங்க. அவங்க 100 ரூபா கொடுத்தா இன்னொருதான் 200 கொடுப்பான். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் அதை வாங்குகிறாங்க. எப்படியோ சம்பாதிச்ச பணம் நம்ம கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கிடுறாங்க. 2 பக்கமும் தப்பு. பணம் கொடுப்பதும் தப்பு, பணம் வாங்குவதும் தப்பு. அது தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளருக்கும் தெரியாது, வாக்காளருக்கும் தெரியாது. அந்த அடிப்படையில் ஒரு தடவை தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக கொடுத்த பணத்தை ஆட்டோ வாங்கி மக்களுக்கு இலவச ஆட்டோவாக பயன்படுத்துகிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கிறது. அந்த கட்சிக்காரர் ஒரு சிவசேனாதிபதியும் பல கட்சி தலைவர்களை நம் கண்முன்னே நிறுத்துகிறார். அவருடைய உதவியாளர் அப்புக்குட்டி கலகலகல என்று பேசி நம்மை கலகலப்படுத்துகிறார். இந்த படத்தில் முகம் தெரிந்தவர் என்று சொன்னால் அது அப்புக்குட்டி என்று சொன்னால் மிகையாகாது. இந்த படத்தில் மதன்குமார் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மதன்குமார் சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஏன்னா ஒளிப்பதிவு என்று சொன்னால் நம்ம கண்களை நோயடிக்கக்கூடாது, கண்களுக்கு விருந்தாக இருக்கும். அந்த அளவில் அவர் பாராட்டு பெறுகிறார் மதன்குமார். இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய யு ஐயப்பன் வசனங்களில் உயிரூட்டி இருக்கிறாரே தவிர காட்சி அமைப்பில், திரைக்கதை உருவாக்கத்தில் அவர் கொஞ்சம் கோட்டை விட்டு விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். பல காட்சிகள் கொஞ்சம் போர் அடிக்கிறதாகவும் பொறுமையை சோதிப்பதாகவும் இருக்கிறது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. விஜய் சரவணன் இன்னும் கொஞ்சம் நடிக்க முயற்சித்திருக்கலாம் என்பது நம்முடைய கருத்து. ஸ்வேதா நல்லா பண்ணியிருக்கா, அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கட்சிக்கும் விசுவாசமாக இருக்கக்கூடாது. தேர்தலில் ஓட்டு போடுறியா, போயிட்டே இரு, கட்சிக்காரனா இவனும் இருக்காத என்ற பாடத்தை தான் சொல்கிறது. இது ஏற்புடையதா இல்லையா என்பதை கட்சிக்காரர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சிக்காரர்களை வைத்துத்தான், கட்சிக்காரர்களின் விசுவாசமான பற்றை வைத்துத்தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது. கட்சிக்காரன் என்ற டைட்டில் மக்களை கவர்ந்தால் படமும் மக்களை கவரும். அரசியல் சம்பந்தப்பட்ட படம் அரசியல்வாதிகளுக்கு பிடித்தால் படம் போடலாம். உங்களுக்கு அரசியல் பிடித்தால் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். கட்சிக்காரன் ஆவரேஜ் மூவி. கட்சிக்காரன் படத்துக்கு பயாஸ்கோ பைல்வான் நிகழ்ச்சி வழங்கும் மதிப்பெண் 100க்கு 30. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.